ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். அண்மையில் திருப்பூரைச் சேர்ந்த ரித்தன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக திருமணமான 70 நாட்களில் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியது. இந்த வழக்கில் ரித்தன்யாவின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தின் சுவடு மறைவதற்குள் தற்போது அதே பாணியில் அதே திருப்பூரில் மீண்டும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. திருப்பூர் பிரின்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி. இவரது மகள் பிரீத்தி ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஸ்வர் என்பவரை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தின் போது பிரீத்தியின் குடும்பத்தினர் 120 பவுன் நகைகள், 25 லட்சம் ரூபாய் பணம், 38 லட்சம் மதிப்பிலான இன்னோவா கார் உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக வழங்கியுள்ளனர். இருப்பினும் பிரீத்தியின் பூர்வீக சொத்து விற்பனை மூலம் 50 லட்சம் ரூபாய் கிடைக்கவிருப்பதை அறிந்த சதீஸ்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த பணத்தை கேட்டு பிரீத்தியை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக திருமணமாகி 10 மாதங்களில் பிரீத்தி கணவரின் வீட்டை விட்டு வெளியேறி தனது தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக மன உளைச்சலில் இருந்த பிரீத்தி ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை தனது தாயார் சுகந்தி வெளியே சென்றிருந்த போது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நல்லூர் காவல்துறையினர் பிரீத்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதனிடையே சதீஸ்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பிரீத்தியின் உறவினர்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை பிரீத்தியின் உடலை வாங்க மாட்டோம் எனவும் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் ஒருவர் மீண்டும் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க இமிடியேட்டா பாருங்க. நீங்க எங்க சொல்றீங்க அரெஸ்ட் பண்ணியாச்சு? அரெஸ்ட் பண்ணீங்க சார். இல்லை சார், அரெஸ்ட் பண்ணீங்க சார். சார் பண்ணவே இல்லை சார். அரெஸ்ட் பண்ணீங்க சார். வீரோட்ல இருக்காங்க. இந்த வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க சார். போலீஸ் இது போன் இது வரைக்கும் நேத்து சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து சார் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லங்க. எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்குதானே. நான் அரெஸ்ட் பண்ண சொல்றேன் சார். அரெஸ்ட் பண்ணாதான் சார் சார் வக்கீல் அனுப்பிச்சிரோம் சார். ஈரோட்ல வக்கீல் வரவே இல்லைங்க சார். வக்கீல்ல வந்து போலாம் சார். பண்ணுங்க சார். இருங்க, நாங்க அரெஸ்ட் பண்றோம். நான் தான் அந்த உறுதியை சொல்றேன்ல, நாங்க அரெஸ்ட் பண்றோம் சார். வக்கீல் அனுப்பிச்சிரோங்க, நேர்ல வராம இருக்காங்க சார். எப்படிங்க சார்? நீங்க என்ன பொது மக்கள் இவரு கேக்குறாருங்க சார். நாங்க பாத்துக்கறோங்க. அதுதானே எங்க வேலை. அதுதானே நாங்க இருக்கோம். நாங்க பாக்குறோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய இது வந்து ஸ்டேட்மென்ட் நீங்க ஆர்டிஓ கிட்ட கொடுங்க. அத நான் கொடுத்துட்டேன் சார். பண்ணி கொடுங்க சார். ஆர்டிஓ ரிப்போர்ட் வரும். நாங்க பண்றோம். கடவுளா நினைக்கிறோம் சார். அக்யூஸ்ட் நான் பிடிக்க சொல்றேங்க. நீதி வேணும் சார். அக்யூஸ்ட் நான் பிடிக்க சொல்றேன். சரி சார். ஒரு என்கொயரிக்காக நீங்க கூப்பிட்டு அதை பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. ஆடியோ என்கொயரி பண்ணிக்கிறாங்க. மாப்பிள்ளை பையன் வரணும்ல. நாளைக்கு இல்ல நாளைக்கு எனக்கு பாடி எடுத்தாலும் சரிங்க. நியாயம் கிடைக்கணும். சரிங்களா? நைட்ல இருந்து பேசினாலே காலையில வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? ஏதாவது சொல்றேன். நைட்டு நான் உங்களுக்கு கேட்டேன். எதுவுமே சொல்லல சார். என் பேரு தியாகராஜுங்க. நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய் மாமன் பொண்ணு தான் என்ன பிரீத்திங்க. சதீஸ்வரன்னு சொல்லி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் கல்யாணம் முடிச்சதுங்க. சித்தோடு கொங்கு மகாலில் செப்டம்பர் 15ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சதுங்க. 9 மாதம் ஆச்சு. நல்ல வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் முடிச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற 20 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து
அவங்க அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அது போக இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒரு ஷேர் விற்றுது. அந்த பொண்ணு பேரில் இருக்கிற ஷேர் விற்றுது. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அது கார் லோனை முடிச்சு கொடுத்தா காரு விற்று நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர், காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு. அவன் தாங்காத வந்து இன்னைக்கு வந்து 1 மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறிடுச்சு. இது சூசைடு பண்ணி இறந்துருச்சு. இதுக்கு வந்து நல்ல நீங்க எல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நீதி வழங்கி கொடுக்கணும். இது வரைக்கும் நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு இறந்தது. இது வரைக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. 24 மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க. அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறாங்கிறாங்க. இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யல. பிள்ளையோட அவங்க சார்பா யாருமே வர கிடையாது, முடி கிடையாது. தப்பு செய்யலைன்னா எங்களுக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன தீர்வு, இதுல என்ன நடந்தது, உண்மை தன்மையை விளக்கி என்ன பிரச்சனை அப்படிங்கறது அவங்களே விசாரிச்சு சொல்லணுங்க. மாப்பிள்ளை போய் நேர்ல வரணுங்க. கல்யாணம் மூச்சு 9 மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன். சம்சாரம் செத்து இருக்குது. அவன் வந்திருக்கணுமா இல்லைங்க, பையன் வந்திருக்கணுமா இல்லைங்களா? ஏன் பையன் வரல? அவன் மேல தப்பு இருக்குங்காட்டி வரல. பாடி நாங்க வாங்க மாட்டோம். மாப்பிள்ளை பையன் இல்லாத அந்த பையன் இல்லாத இது வரைக்கும் நான் சதீஸ்வர் இல்லாத வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லாத இது வரமாட்டேன். இது பிள்ளையோட போனு எங்களுக்கு முழு ரெக்கார்டு இருக்குது. அது பேசுனது, அவங்க பேசுனது, வரதட்சணை கொடுமைன்னு இவ்வளவு வந்தாண்டு இல்லைங்க. அது அத்தனை அனுபவிச்சு இன்னைக்கு புள்ள நம்ம கிட்ட எங்க இல்ல. இதுக்கெல்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயத்தை வழங்கி கொடுக்கணும். உங்களை வந்து கடவுளா நினைக்கிறா, நீங்க தான் வந்து எங்களுக்கு நியாயம் வழங்கி கொடுக்கணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.